வணக்கம் நண்பர்களே. பராபவ தமிழ் வருட லக்ன பலன்கள். ஏற்கனவே தமிழ் வருட ராசி பலன்கள் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இந்த வருடம் பொதுவாக எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக அந்த பதிவில் சொல்லியிருக்கோம். பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவுகளில் லக்ன ரீதியாக இந்த வருடம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லக்னம் ராசி இதனுடைய வேறுபாடுகள் என்ன, இது எப்படியெல்லாம் செயல்படுது அப்படிங்கிறத ஏற்கனவே நிறையா தடவை சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலுமே இன்னுமே அந்த கேள்விகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. நிறைய பேருக்கு லக்னம் ராசி புரியுது, பட் எதை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக ரெண்டுமே ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஒரு ஜாதகம் இருந்தால் லக்ன ரீதியாகவும் சரி ராசி ரீதியாகவும் சரி அது பலன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். பட் என்னென்னா மேஜராக அதை ராசி ரீதியாக நம்ம அதை அக்செப்ட் பண்ணுவோம். லக்ன ரீதியான அந்த புரிதல்கள் அப்படிங்கிறதும் கொஞ்சம் குறைவு தான். ஸோ ராசி ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாதனால அதை ஈஸியாக அக்செப்ட் பண்ணவும் செஞ்சிடும். பட் ஒரு ஜாதகம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் லக்னம் ராசி மற்ற கிரக நிலைகள் எல்லாமே சேர்ந்து தான் வேலை செய்யும். அதனால் லக்னம் ஃபாலோ பண்ணுமா ராசி ஃபாலோ பண்ணுமா அப்படின்னு குழப்பலாம் வேண்டாம். ரெண்டையுமே ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டில் இருக்கக்கூடிய விஷயங்களும் கம்பைன் பண்ணி பாருங்கள். உங்களுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஸோ இந்த பதிவில் இந்த தமிழ் வருடம் லக்ன ரீதியாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். மேற்கொண்டு பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், இந்த லக்ன பலன்கள் அப்படிங்கும்போது அங்கே கண்டிப்பாக பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே கலந்த நிலைகள் தான் இருக்கும். அது எந்தெந்த விஷயங்களில் பாசிட்டிவாக இருக்குது எந்தெந்த விஷயங்களில் நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது தான் இந்த லக்னம். அதனால் இந்த ராசி பலன்கள் சொல்கிற மாதிரி எல்லாமே ஆகோ ஓஹோ அப்படின்னு லக்னத்துக்கு சொல்லவே முடியாது. ஸோ இது எதெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்க போகுது எதெல்லாம் நமக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த லக்ன பலன்களே. ஸோ அதை மனசில் வச்சுட்டு மேற்கொண்ட பதிவுகளை பார்க்கலாம். விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பராபவ தமிழ் வருடம் என்பது ஒரு சாதகமான வருடமாகவே இருக்கும். லக்ன ரீதியாக பெரும்பாலான கிரக அமைப்புகள் உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பான நிலைகளில் செயல்பட்டு இருக்குது. பொதுவாகவே இந்த விருச்சிகம் அப்படின்னாலே இது ஒரு மறைமுக ராசியாகத்தான் பார்க்கப்படுது. அதனால் இயற்கையாகவே இவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஆட்கள் தான். நிறைய விஷயங்களே ரொம்ப ஆழமாக தெரிந்து வைத்திருக்கக்கூடியவங்க. பட் அது என்றைக்குமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே மாட்டாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா இவங்களுக்கு எல்லாமே தெரியும், ஆனால் ஒன்றுமே தெரியாத நபர்கள் போல தான் இருப்பாங்க. ஸோ சிம்பிளாக இவங்க நாலேஜ் ரீதியாக ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான ஆட்கள் தான். அது இந்த வருடம் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. நிறைய புதிய விஷயங்களை நீங்கள் தெரிந்து வைத்து கொள்வீங்க அல்லது கற்று உணர்வீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த விருச்சிக லக்னத்துக்கு என்றைக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஆன்மீக விஷயங்கள் அல்லது அறிவியல் சார்ந்த ஆராய்வு இது ரெண்டுமே உங்களுக்கு வேலை செய்யும். அதாவது எப்போவுமே ஒரு டீப் திங்கிங்லேயே இருப்பாங்க. அதன் மூலமாக நிறைய விஷயங்களை இவங்க அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கவும் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரியான நிலைகள்லாம் இவங்களுக்கு இந்த வருடம் ரொம்ப சாதகமாக வேலை செய்யும். அதனால் விருச்சிக லக்னக்காரங்களுக்குலாம் இந்த வருடம் பார்த்திங்கன்னா சில முக்கியமான லாங் டேர்ம் டெசிஷன் எடுக்கக்கூடிய நிலைகள்லாம் இருக்கும். உண்மையிலேயே அவங்கவுங்க வயது நிலைகளுக்கு ஏற்ப இனி அடுத்தடுத்து நம்ம இந்த நிலையை நோக்கி தான் போகிறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி அதை மூவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த விருச்சிக லக்னத்திற்கு தன்னம்பிக்கையும் தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்குது. பொதுவாக இந்த விருச்சிகம் அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு இனம் புரியாத சந்தோஷத்தில் இருக்கும். கிட்டத்தட்ட வெளியே பார்த்தாலும் எதுவும் தெரியாது, ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்க திருப்தியாக தான் இருப்பாங்க. மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது தான் ஒரு கான்ட்ரவர்சியான நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படும். நீயா நானா அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஆனால் தனித்தலையில் இந்த விருச்சிகம் அப்படிங்கிறது எப்போவுமே சிறப்பு வாய்ந்ததாக தான் இருக்கும். ரொம்பவுமே திருப்தி பெற்ற ஒரு ராசி லக்னமாகத்தான் இருக்கும். தனிமையில் இனிமை காண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விருச்சிக லக்னத்தினால முடியும் அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. அதனால் தான் இவங்க எப்போவுமே கூட்டாக இருந்து வேலை செய்கிறத விட தனித்து வேலை செய்கிறதுல இவங்க எப்போவுமே சிறப்பு வாய்ந்தவங்களாக இருப்பாங்க. அது இவங்களுக்கு ரொம்ப நன்மை தரக்கூடியதாகவும் அமையும். மற்றவங்களோட சேர்ந்து வேலை செய்யும்போது தான் கான்ட்ரவர்சினால பிரச்சனை ஏற்படும். இவங்க கரெக்டாகவே செஞ்சாலும் கூட இருக்கணும் குழப்பி விட்டுடுவாங்க. கடைசியில் நான் எப்போ சொன்னேன் அப்படிங்கிற மாதிரிலாம் திருச்சி விட்டுடுவாங்க. அதனால தான் விருச்சிகம் அப்படிங்கிறது எப்பவும் யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் ஒன்றுபட்டு வேலை செய்யாது. ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களோட மட்டும்தான் டீல் பண்ணும். அதுவும் ரொம்பலாம் டீல் வச்சுக்க சும்மா லைட்டாக அப்படியே எல்லாம் ஷேர் பண்ணிப்பாங்க. பட் மேஜர் கண்ட்ரோல் அப்படிங்கிறது அவங்க கையில் தான் இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்பி எதையும் கொடுக்காது. கிட்டத்தட்ட
இந்த மாதிரியான நிலைகள் குணங்கள் எல்லாமே இந்த வருடம் இன்னும் அதிகமாக வேலை செய்யக்கூடிய நிலைகள் ஏற்படும். அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவும் இருந்துக்கிட்டு வரும். ஸோ கரியர் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னத்துக்கு இந்த வருடம் ஒரு சாதகமான நிலைகள் தான் இருக்குது. பட் எல்லாத்தையுமே ஒரு சுமூகமாக கொண்டு போயிட முடியுமா அப்படிங்கிறது டவுட்டு தான். சமீப காலமாகவே இந்த விருச்சிகம் அப்படிங்கிறது இந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்குது. எடுத்தவங்க ஒத்துன்னு எதுவும் செய்ய முடியறதில்ல. ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் போயிட்டு இருக்கும். ஒரு வேலையை 2 வேலைக்கு செஞ்சால் தான் வேலையே நடக்குது. அது விருச்சிகத்துக்குன்னு எப்போவுமே எழுதப்படாத விதி அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அந்த நிலையை சமீப காலத்தில் அவங்க தொடர்ந்து பார்த்துட்டு வராங்க. இந்த வருடமும் அப்படித்தான் இருக்கும். பட் என்னென்னா பெருசாக சலிப்புகள் அப்படிங்கிறது இருக்காது. அதனால் காரியத்தை எப்படியோ திருப்திகரமாக முடிச்சிடுவீங்க. அந்த பொறுமை, நிதானம், விட்டு பிடிக்கிறது இதெல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு அதிகரிக்கும். அதனால் கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன்கள் இருந்தாலும் வேலைகள் சிறப்பாக முடித்து காட்டிடுவீங்க. ஸோ கரியர் ரிலேட்டடான விஷயங்கள், தொழில், வேலை, உத்தியோகம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் இந்த வருடம் சாதகமாக தான் இருக்கும். கொஞ்சம் ரிஸ்க் இருக்கத்தான் செய்யும். பட் இருந்தாலும் அது உங்களுக்கு திருப்தியாக தான் இருக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வருடம் கொஞ்சம் சாதகமாகவே இருக்கும். வெளியூர் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன்கள் அதிகமாக இருக்குது. குறிப்பாக முன்ன பின்ன தெரியாத விஷயங்களில் இந்த வெளியூர் சார்ந்த விஷயங்களை தலையிடாமல் இருக்கிறது நல்லது. பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வருடம் ஓகே தான், சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் வரவுகளும் உண்டு, செலவுகளும் உண்டு அப்படிங்கிற நிலைகள் தான் இருக்குது. குறிப்பாக சுப செலவுகள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு வருடமாகவும் இருக்குது. தனிப்பட்ட நிலைகள் உங்களுக்கும் சரி, அல்லது குடும்ப விஷயங்கள் காரியங்களும் சரி, குடும்ப உறவுகளுக்கும் சரி, இந்த சுப விசேஷங்கள் காரியங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ இந்த திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் இதெல்லாமே சிறப்பாக வேலை செய்யுது. ஸோ குடும்பத்துக்குள்ள சில முக்கியமான விசேஷங்கள் காரியங்கள் அப்படிங்கிறதுக்கும் அல்லது அது சார்ந்த நிகழ்ச்சிகளில் அதிகமாக பங்களிப்புகள் அப்படிங்கிறதும் ஏற்படும். அதே போல் இந்த அசட்ஸ் ரீதியாகவும் வரவு செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதனால் இந்த வருடம் இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஸோ பொருள் வரவுகள், பொருளாதார ரீதியான வரவுகள் அப்படிங்கிறதும் சாதகமாக இருக்குது. அதே நேரம் சுப செலவுகளும் அதிகமாக இருக்கும். சொத்து சுகங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் ஒரு விபரீத யோக அமைப்புகளில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த வீடு, நிலவரங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் இதெல்லாமே கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன் தரக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கும். பட் இருந்தாலும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்தாலும் பரவாயில்ல, வேலை முடிஞ்சது அப்படின்னு ஒரு திருப்தி பெறக்கூடிய நிலைகளை பார்க்கலாம். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நன்மை தரக்கூடிய அமைப்புகள் அதிகமாகவே இருக்குது. குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த வருடம் திருப்திகரமாகவே இருக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குடும்ப விஷயங்கள் காரியங்களில் கொஞ்சம் தடை தாமதங்கள் அப்படிங்கிறது இருக்கும். பட் இருந்தாலுமே பெருசாக ரிஸ்க் எதுவும் இருக்காது. குடும்ப விஷயங்கள் காரியங்கள், குடும்ப உறவுகள் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக தான் இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ குடும்ப நிலைகள் உங்களுக்கு ஃபேவராக இருக்கிறதுனால எல்லாத்தையுமே சுமூகமாக அமைச்சுக்கலாம். பட் என்னென்னா குடும்ப விஷயங்கள் காரியங்களை அவசரப்படாதீங்க, கொஞ்சம் நிதானமாக டீல் பண்ணுங்கள். பதறிய காரியம் சிதறி போகும் அப்படிங்கிற விஷயம், இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. குடும்ப உறவுகள் பெரும்பாலும் உங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. பெருசாக எந்த தொந்தரவுகளும் இருக்காது. பெற்றோர்களோட உடல்நல விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. உடன்பிறப்புகள், கணவன் மனைவி உறவுகள், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே சிறப்பாகவே இருக்குது. காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட விருச்சிக லக்னத்துக்கு சிறப்பாகத்தான் இருக்குது. உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் பெருசாக டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கே பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால பெருசாக உங்களுடைய விஷயங்கள் காரியங்கள் அவ்வளோ சீக்கிரம் தலையிட மாட்டாங்க. அதனால் உறவினர்கள், நண்பர்கள் வகையெல்லாம் பெருசாக தனிப்பட்ட நிலையில் எந்த ஒரு சங்கடம் அப்படிங்கிறதும் இருக்காது. உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் ஓகே தான், பெருசாக டென்ஷன் எதுவும் இல்லை. மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வருடம் சிறப்பாகவே இருக்கும். மாணவருடைய தேவைகள் பூர்த்தியாகும். மாணவர்களுக்கு கல்வி வித்தைகளில் அதீதமான இன்ட்ரெஸ்ட் காட்டக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படும். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த தேடல் சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு அதிகமாகுது. ஸோ உண்மையிலே அவங்கவுங்க வயது நிலைகளுக்கு ஏற்ப ஏதாவது ஒரு புதிய விஷயங்களை நீங்கள் முழுவதுமாக கற்று தெரிந்து கொள்வீங்க. உங்களுடைய நாலேஜ் அப்படிங்கிறது வளரக்கூடிய ஒரு காலகட்டம் தான். ஸோ சிம்பிளாக மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு பலன் தரக்கூடிய வகையில் இந்த வருடம் அமைஞ்சிருக்கு. ஸோ ஓவராலாக விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பராபவ தமிழ் வருடம் என்பது எல்லா வகையிலுமே சிறப்பாகத்தான் இருக்குது. வேலை சார்ந்த விஷயங்கள் காரியங்கள் வகையில் கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன்கள் இருக்கத்தான் செய்யும். அதை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ணுங்கள். எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் தான். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.